ஹலோ எவ்ரிவன், கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷனுக்கான டே 5 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் நம்மளுக்கு இந்த லாஸ்ட் 5 months கவர் பண்ணுறதா பிளான் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆகஸ்ட்டில் இந்த 23 to 31 வரைக்கும் நான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணலைல்ல, ஸோ அதுவும் இந்த வீடியோஸில் கவர் ஆகிடும். ஸோ இதுலேயே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஆகஸ்ட் மந்த் டேட் வரும்போது அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? தென் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, ஸோ இதை நான் பிடிஎஃப் டே 1 டே 2க்கு சேர்த்து ஒரே பிடிஎஃப், டே 3 டே 4க்கு சேர்த்து ஒரே பிடிஎஃப் ப்ளஸ் டே 5 டே 6 அந்த மாதிரி 2 daysக்கு ஒரு பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிடுறேன். டெலகிராம் குரூப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி CA1 அப்படின்ட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன். அது டே 1 டே 2 அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அதில் இருக்கும். ஸோ இன்னைக்கு காலையில் அப்லோட் பண்ணியிருப்பேன் CA2ன்ட்டு ஒரு பிடிஎஃப். அதில் டே 3 டே 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி டே 5 பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஹூ இஸ் த சேர்பர்சன் ஆஃப் பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஃபார் த 25 to 27 டேர்ம். இது ஆகஸ்ட் 23 இருக்க கரண்ட் அஃபேர், ஒரு கரண்ட் அஃபேர் தான். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா. என்னது? பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஸ்வாஸ் பட்டேலோட ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள. இவர் தான் ஆல்ரெடி சேர்பர்சனாக இருந்திருக்காங்க. அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் 2018 ஃபஸ்ட்டு அந்த போஸ்ட்டுக்கு அங்கே எலெக்ட் ஆகிருக்காரு. இப்போ 3rd டைம் இவரையே சேர்பர்சனாக ரீஎலெக்ட் பண்ணுறாங்க. எந்த வருஷம் வரைக்கும்னா 2027 வரைக்கும். ஓகேங்களா? இவர் சேர்பர்சனை. ஓகே, ஸோ கோ சேர்பர்சனாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா MN ஸ்ரீனிவாசு, நளின் பன்சல். ஓகே, இவங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோ சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த நளின் பன்சல் அப்படின்றவர் NPCI இருக்குல்ல, ஸோ NPCIயோட சீஃப் ஆஃப் கார்பரேட் ஃபின்டெக் ரிலேஷன்ஷிப் சீஃப் அவர். ஓகேங்களா? ஸோ MN ஸ்ரீனிவாசு அப்படின்றவங்க இந்த பில் டெஸ்க் இருக்குல்ல அதோடைய டேரக்டர். இவங்கள தான் இப்போ கோ சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேர்பர்சன் நேமும் பார்த்துக்கோங்க, கோ சேர்பர்சன்ஸும் பார்த்துக்கோங்க. விஸ்வாஸ் பட்டேல், MN ஸ்ரீனிவாசு, நளின் பன்சல். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இவர் எப்போ அந்த போஸ்ட்டுக்கு எலெக்ட் ஆனார் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியரா? இப்போது வேறு என்ன ஃபர்தராக ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த PCI என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு கமிட்டி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. PCI என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்டு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோசிஸ்டமில் இருக்க ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸை அட்ரஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன கமிட்டி அப்படின்றதெல்லாம் இங்கே எழுதுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. அதை நான் அப்படியே அதுதான் ஆகஸ்ட் 23 சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் என்னென்ன கமிட்டின்னு சொல்லிடுறேன். கார்ட் நெட்வொர்க் கமிட்டி. ஓகேங்களா? கார்ட் நெட்வொர்க் கமிட்டிக்கு சேர்பர்சனாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நளின் பன்சல். ஓகேங்களா? நளின் பன்சலை தான் என்ன பண்ணியிருக்காங்க சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கமிட்டி என்னென்னா இன்டர்நேஷ்னல் ரெமிட்டன்ஸ் அண்ட் ட்ரேடு கமிட்டி. ஓகே, ஸோ மேக்ஸிமம் இந்த கமிட்டிஸ்லேருந்து சேர்பர்சன் யாருன்னு கேட்குறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் அதையும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் ரெமிட்டன்ஸ் அண்ட் ட்ரேட் கமிட்டிக்கு சேர்பர்சன் யாருன்னா நாத் பரமேஸ்வரன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கமிட்டி என்னென்னா மர்ச்சன்ட் அக்ரிகேட்டர் அண்ட் அக்வயரர் கமிட்டி. இதுக்கு MN ஸ்ரீனிவாசுவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 4th கமிட்டி பேமெண்ட் பேங்க் கமிட்டி. இதுக்கு ரிஷி குப்தா அவங்கள தான் சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரீபெய்டு பேமெண்ட் இஷ்யூவர்ஸ் கமிட்டிக்கு பிபின் பிரீத் சிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு UPI கமிட்டிக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ராகுல் சரி அவங்கள தான் சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெக்னாலஜி எனேபிளர் கமிட்டி. ஸோ இதுக்கு பாலசுப்ரமணியம் விஸ்வநாதன். ஓகே, ஸோ அவரை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேர்பர்சனாக போட்டிருக்காங்க. லாஸ்ட் கமிட்டி என்னென்னா பாரத் பில் பேமெண்ட் ஆப்ரேட்டிங் யூனிட் கமிட்டி. இதுக்கு விஸ்வேஸ் பட்டேல் சேர்பர்சன் இருக்கார்ல அவர் தான் அதுக்கும் சேர்பர்சன்.
ஓகே, ஸோ இந்த கமிட்டியோட சேர்பர்சனாக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம இதுலேயே ஒரு 3 பேர் படிச்சிருப்போம். விஸ்வாச அவர் வந்து அந்த பாரத் பில் பேமெண்ட் கமிட்டியில் போட்டிருக்காங்க. எம்என் ஸ்ரீனிவாசுவை பார்த்தீங்கன்னா மர்ச்சன்ட்டு, ஸோ அவரோட பேரும் எம்மில் ஸ்டார்ட் ஆகுது, அந்த கமிட்டியோட பேரும் மர்ச்சன்ட் எம்மில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க, மர்ச்சன்ட் அக்ரிகேட்டர் அண்ட் அக்வைரர் கமிட்டி. நளின் பன்சல் அவர் வந்து கார்டு நெட்வொர்க்கு, ஓகேங்களா. ஸோ கார்டு நெட்வொர்க் கமிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்டு நெட்வொர்க். ஸோ இப்போ 3 பேர், அந்த 3 கமிட்டி பார்த்துக்கிட்டிங்களா. அடிஷ்னலாக பார்த்துக்க வேண்டியது பேலன்ஸ் கமிட்டிஸ் எல்லாமே. ஸோ நாத் பரமேஸ்வரன் இன்டர்நேஷ்னலுக்கு, தென் ரிஷி குப்தா பேமெண்ட் பேங்க் கமிட்டிக்கு, ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்சூரன்ஸ்க்கு வந்து பிபின் பிரீத் சிங், ஓகேங்களா. ஸோ யூபிஐ கமிட்டிக்கு வந்து யாருன்னா ராகுல் ஷாரி. ஓகே, ஸோ டெக்னாலஜி எனேபிளர் கமிட்டிக்கு வந்து பாலசுப்ரமணியம் விஸ்வநாதன், ஓகேங்களா. ஸோ இவங்களோட பேரெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு இதுக்கு சேர்பர்சன் மட்டும் பார்க்காம அதை சுற்றி வேறு என்ன கொஷின்ஸ்லாம் எக்ஸாமுக்கு வருமோ அதையும் சேர்த்து படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ். ஓகே, செகண்ட் கொஷின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025. ஓகே, ஸோ இதை ரீசெண்டாக இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 அப்படின்ட்டு அப்ரூவ் பண்ணது யாருன்னா பிரசிடென்ட் திரௌபதி மர்மு, ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து 1961 இருந்திருக்கு, அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதை யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க? பிரசிடென்ட்டு திரௌபதி மர்மு தான். ஸோ அந்த இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1961 ரீப்ளேஸ் பண்ணி தான் 2025 அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால் அந்த இயர் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆகஸ்ட் 24 and 25 இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகே, ஸோ இதில் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருது? இப்போ இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் சேஞ்ச் பண்ணது April 1, 2026 தான் நடைமுறைக்கு வருது, ஓகேங்களா. April 1, 2026 தான். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபினான்ஷியல் இயர் அப்போ தானே ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு, அடுத்த வருஷத்துக்கான ஃபினான்ஷியல் இயர். ஸோ வந்து புதுசாக வந்து இன்கம் டேக்ஸ் அப்போத்துலேருந்து ஆக்ட் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் April 1, 2026 அப்படின்ட்டு. ஓகே, இது ரீப்ளேஸ் பண்ணுற அந்த இதுவும் பார்த்துக்கோங்க 1961. இதில் வந்து சம் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா. செக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதில் இருக்க செக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோலேருந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 819 536. ஸோ இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். செக்ஷன்ஸ் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 819 536. ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 3 + 6 9, இங்கே லாஸ்ட்டில் முடிகிறதும் 9, ஓகேங்களா. அதே மாதிரி 8 + 1 9. ஸோ ஏன்னா ஒரு சும்மா இப்போ அந்த நம்பரை பார்த்தா நம்மளுக்கு அந்த டைமுக்கு வந்து இது தோணணும், நம்ம இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்றது. அந்த மாதிரி அட்லீஸ்ட் எதுனா ஒன்று படிக்கும்போது நம்ம சொல்லும் போது அதை எக்ஸாமில் நம்மளால் கண்டிப்பாக அதை ரீகால் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி க்ளூ மாதிரி சொல்கிறது சம்திங், ஓகேவா. ஸோ அப்போது இதை 819 536 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த பாயிண்ட் வந்து கரெக்டு, ஓகேங்களா. இது தப்பு, ஏன்னா April 1, 2026 தான் வந்து எஃபெக்ட்டுக்கு வருது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாப்டர்ஸை. இதில் இருக்க சாப்டர்ஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி செக்ஷன்ஸு சாப்டர்ஸ் எல்லாமே இதில் என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னா ரெடியூஸ் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ 47 23 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 4 - 7 3. ஸோ கடைசியில் 3 முடியுது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெடியூஸ் தான் பண்ணியிருக்காங்க சாப்டர்ஸையுமே, ஓகே. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், இதில் செக்ஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தோமா. அதுக்கப்புறமா வந்து சாப்டர்ஸும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் வேர்டு கவுண்ட், இதில் இருக்க வேர்டு கவுண்ட்டுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோல இருந்துன்னா 5.12 லேக்லேருந்து 2.6 Lக்கு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க வேர்டு கவுண்ட்டு. ஸோ 5.12 to 2.6, ஓகே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 5 + 1 6, கடைசியில் 6ல் முடியுது. ஸோ அப்படி இல்லைன்னா 2 6 தான் 12, கரெக்டாக. ஸோ 2 × 6 12, ஸோ 5.12, ஓகே.
ஸோ 5.12லேருந்து 2.6க்கு வேர்ட் கவுண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரெடியூஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இது வரைக்கும் கிளியராக? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் வேறு என்ன பாயிண்ட் இதில் நம்ம பார்க்கணுன்னா, ஓகே, ஸோ இந்த அசஸ்மெண்ட் இயர் இருக்குல்ல, அசஸ்மெண்ட் இயர் அண்ட் ஃபினான்ஷியல் இயரை வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. என்னன்ட்டுனா டேக்ஸ் இயர் அப்படின்ட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அசஸ்மெண்ட் இயர், ஃபினான்ஷியல் இயர் இந்த மாதிரி இப்போ நம்மளே படிக்கிறோம், FY25 படிக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி படிக்கும்போது நம்மளுக்கு நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மொத்தமாகவே டேக்ஸ் இயர் அப்படின்ட்டு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்போத்துலேருந்து தான் எஃபெக்டிவ் இருக்கிறது? April 1, 2026 தான். ஸோ அப்போ அசஸ்மெண்ட் இயர், ஃபினான்ஷியல் இயர் இது எல்லாமே என்னவா மாற்றுறாங்கன்னா டேக்ஸ் இயராக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டுமே கரெக்டாக. அப்போது இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்கிறது விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஸோ இன்கரெக்டுன்னு பார்க்கும்போது 1ம் 3ம் தான் வந்து இன்கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கிளியராக? இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? தென் இதில் அடிஷ்னலாக வேறு என்ன பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 lakh ஆனுவல் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 lakh ஆனுவல் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இன்கம் டேக்ஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண இயர் பார்த்துக்கோங்க. இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1860 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே ஃபஸ்ட்டு பண்ணுறது, இப்போ ரீசெண்டாக பண்ணது அந்த மாதிரி வச்சு தான் கொஷின்ஸ் வரும். ஸோ இன்கம் டேக்ஸ் எப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1860 இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இது வரைக்கும் பார்த்துக்கோங்க போதும். ஓகே, ஸோ இதில் எவ்வளோலேருந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு தான் அந்த நம்பருக்கு நான் க்ளூவாகவும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும், எஃபெக்டிவ்க்கு வரதும் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாமா? தேர்ட் நியூஸ். ஓகே, தேர்ட் கொஷினில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஒடிஷா இருக்காங்களே, இவங்க வந்து ரீசெண்டாக ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ யார் யார் கூட அப்படின்றது தான் கொஷினு. AB, ஸோ 2 டேஷு. அண்ட் தேர்டாக யார் கூட சைன் பண்ணியிருக்காங்கன்னா லைட் ஆஃப் புத்தா தர்மா ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷ்னலோட சைன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் ஒடிஷா 3 பேர் கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இந்த AB என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. தேர்ட் மெம்பர் தான் லைட் ஆஃப் புத்தா தர்மா ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷ்னல். ஓகேங்களா? ஸோ இவங்க 3 பேர் கூடயும் ஒடிஷா MOU போட்ட ரீசன் என்னென்னா ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன், அட்வென்ச்சர் டூரிசம், புத்திஸ்ட் பில்கிரிமேஜை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒடிஷா 3 பேர் கூட MOU சைன் பண்ணியிருப்பாங்க ஆகஸ்ட்டில். அதில் ஃபஸ்ட்டு ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸ். செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வாட்டர் ஸ்போர்ட்ஸ். ஸோ மெட்ராஸ், அப்புறமா வாட்டர் ஸ்போர்ட்ஸோட தேர்ட் ஒன் வந்து லைட் ஆஃப் புத்தா தர்மா ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷ்னல். ஓகேங்களா? எதுக்காக? ஹெரிட்டேஜ், டூரிசம், புத்திஸ்ட் பில்கிரிமேஜை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க 3 பேர் கூட வந்து ஒடிஷா கவர்மெண்ட், அதுவும் டூரிசம் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்கள்ல ஒடிஷாவில், அவங்க வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஸோ இது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மெட்ராஸில் தண்ணியே இல்லை, அதனால் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்துடுறாங்க இதில். ஓகே, ஸோ புத்திசம்லாம் வந்து மெட்ராஸில் அவ்வளோவா பேசப்படலை, அதனால் லைட் ஆஃப் புத்தா தர்மா சம்திங். எனக்கு கரெக்டாக க்ளூ சொல்ல தெரியல, அந்த டைமுக்கு என்ன க்ளூ ஞாபகம் வச்சுக்க முடியுதோ அதை சொல்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு இதை விட உங்களுக்கு பெட்டராக க்ளூ எதனா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வச்சு படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த நியூஸில் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இது வந்து August 23 அஃபேர்ஸ் க்ளவுடில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அவங்க 3 பேரோட பேர் மட்டும் பார்த்துக்கோங்க, எந்த ரீசனுக்காக அப்படின்றத பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா 4th நியூஸ். எந்த ஸ்டேட்டோட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து ரீசண்டாக பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டடோட சைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்டேட்டோட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டடோட சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா.
ஓகே. ஸோ கர்நாடகாவோட அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட். இது நம்மளுக்கு இந்த பெல் அப்படின்ற இந்த வந்தாலே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா இந்த பெல், பாரதவி இவங்கெல்லாம் வந்து நிறைய நியூஸில் வருவாங்க, அதனால் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் ஒரு ஸ்டேட்டோடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டே இந்த BELோட சைன் பண்ணுறாங்க. KAR. ஸோ பெல் BEL 3 லெட்டர் தான். ஸோ நாட் BHEL அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அட்வைசரி சர்வீசஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரைத்தா கர் கென்ட்ராஸ் மூலமாக தரத்துக்காக, ரைத்தா கரே கென்ட்ராஸ் மூலமாக அவங்களுக்கு அட்வைசரி சர்வீசஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு தரணுன்ட்டு இதை வந்து ஒரு 2 phases இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பைலட் ஃபேஸு 1 இயருக்கு, நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் ஸ்கேலாக 4 இயர்ஸ்க்கு, டோட்டலாக 5 இயர்ஸ். அதில் 2 phases பண்ணும்போது 1 வருஷம் பைலட்டு, பேலன்ஸ் 4 வருஷம் வந்து ஃபுல்லாக பண்ணுறாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி பெல் வந்து ஈக்வினோக்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றத வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சருக்காக. அது வந்து என்ன ப்ரொவைட் பண்ணணும்னா டெக்னிக்கல் கன்சல்டன்சி ப்ரொவைட் பண்ணும், ப்ளஸ் டேட்டா இன்டெகிரேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த பிளாட்ஃபார்ம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ். இது வந்து August 23 தான் இதுவுமே, ஓகே. ஓகே, 5th கொஷின் பார்த்தீங்கன்னா அசாம் கவர்மெண்ட் வந்து ரீசண்டாக ஒரு 600 crore ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? 600 crore ப்ராஜெக்டாக அசாம் கவர்மெண்ட்டு எதுக்காகனா ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அக்ராஸ் த ஸ்டேட், அவங்க ஸ்டேட்க்கு மத்தியில் இது பண்ணோம். இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கல்ல, இது வந்து எந்த ஃப்ரேம் ஒர்க் கீழே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சார்பா சிக்ஷா அபியான் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க் கீழே தான் வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இவங்க எந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கொஷின். இவங்க வந்து நெல்கோ லிமிடெட், ஓகேங்களா? நெல்கோ லிமிடெட் இது வந்து டாடா பவரோட சப்சிடியரி, ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்சிடியரி ஆஃப் டாடா பவர் என்னதுன்னா நெல்கோ லிமிடெட், ஓகேங்களா? ஸோ அசாம் கவர்மெண்ட் வந்து நெல்கோ லிமிட்டடோட சேர்ந்து 600 crore ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகனா ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸு அவங்க ஸ்டேட்ஸில். இது எந்த ஃப்ரேம் ஒர்க் கீழன்னு கேட்டாங்கன்னா சார்பா சிக்ஷா அபியான், ஓகேங்களா? ஸோ இதில் ஃபண்டிங் பார்த்துக்கோங்க, டாடா குரூப் வந்து 75% வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது, ஓகே. டாடா குரூப் வந்து 75%, அசாம் கவர்மெண்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட்காக 25% வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இது வந்து August 23 தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நான் சொல்கிற எல்லா டேட்டுமே அஃபேர்ஸ் க்ளவுடில் இருக்க அந்த நியூஸஸ் டேட்டு தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி, ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் டேட்டோடையும் மென்ஷன் பண்ணுறேன், அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. 6th கொஷின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் தான், August 24 and 25 இருக்குது இந்த கரண்ட் அஃபேர், ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜித் புங்கானி அப்படின்றவரை, ஓகே, அவரோட பேர் என்னன்னா ராஜித் புங்கானி, ஓகேங்களா? ஸோ இவரை சிஇஓவா FSSAI இருக்குல்ல, ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதோடைய சிஇஓவாக ராஜித் புங்கானியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த நியூஸில் இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் கிடையாது, நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பெரிய அப்பாயின்மெண்ட் நியூஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த கொஷின் பார்க்கும்போதே உங்களுக்கு ஞாபகம் வரும். இவர் ராஜித் புங்கானி அப்படின்றவர் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க, காஞ்சி கமலா வி ராவை தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு, ஓகே. ஸோ ராஜித் புங்கானி காஞ்சி கமலா வி ராவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இதில் அதர் அப்பாயின்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஆர்கனைசேஷனுக்குமே, ஓகேங்களா? ஸோ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கதும் பர்சன் அவங்களோட போஸ்ட் என்ன அப்படின்றது நம்ம வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி ஆப்ஷன் எது கரெக்டுன்னு சொல்லணும், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தேபாஸ்ரீ முகர்ஜி. இந்த தேபாஸ்ரீ முகர்ஜின்றவர் எதுக்கு செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இருக்குல்ல, ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப்போட செக்ரட்டரியாக தான் இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோ இருக்கு
ஸோ தேவாஸ்ரீ முகர்ஜியை பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப். அப்போது ஏக்கு 2 தான். அப்போது A2 வச்சு இந்த 2 ஆப்ஷன் இருக்குது, ஒன்று பி ஒன்று இ. ஓகேங்களா? ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ தேவாஸ்ரீ முகர்ஜி இவரை வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஓகே, ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர்? தென் செகண்ட் வேறு யார் நேம் இருக்கீங்க? பியூஷ் கோயல். ஓகே, ஸோ பியூஷ் கோயலை வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்க்கு தான் வந்து செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ B1. அப்போது இந்த ஆப்ஷன் எலிமினேட்டட், இதுதான் பி தான் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ பியூஷ் கோயல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்க்கு செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகுமார். விஜயகுமார் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர் வேஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. விஜயகுமாரை மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர் வே. ஸோ இந்த பேரிங் வந்து கரெக்டு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அல்கா உப்பாடயா. அல்கா உப்பாடயாவை வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங் செக்ரட்டரியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே என்ன இருக்குது? செக்ரட்டரி நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் இருக்கா? ஆக்சுவலி வந்து இவங்களை இந்த இதுக்காக தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ். ஸோ இந்த பேருமே வந்து கரெக்டு. ஓகே, ஸோ அப்போது ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு அதே பேர் கரெக்டு, டிக்கு அதே பேர் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நரேஷ் பால் கங்வார். நரேஷ் பால் கங்வாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட்ரி அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, ஸோ அதுக்கு வந்து செக்ரட்டரியாக அடிஷ்னலாக அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து அத்தீஷ் சந்திரா அப்படின்றவங்களோட வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அடிஷ்னல் செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா அத்தீஷ் சந்திராவை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரிதி லிக்கி அப்படின்றவங்க. இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதுக்கான செக்ரட்டரியாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அது எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். அதில் மற்றது எல்லாமே அதில் இருக்கிறது என்னென்னா இந்த அடிஷ்னல் செக்ரட்டரிஸை. ஓகேங்களா? ஸோ அடிஷ்னல் செக்ரட்டரிஸ் வேண்டாம், ஃபஸ்ட்டு நீங்கள் இதை 4மே கிளியராக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, அப்போது தேவாஸ்ரீ முகர்ஜி வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப்போட செக்ரட்டரி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பியூஷ் கோயல். பியூஷ் கோயல் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸோட செக்ரட்டரி. விஜயகுமார் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். அல்கா உப்பாடயா நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ்க்கு செக்ரட்டரின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய அப்பாயின்மெண்ட்ஸ் எங்கே நடந்திருக்கோன்னா இந்த ராஜித் புங்கானியை FSSAIக்கு சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணும்போது தான். ஓகே, இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. காஞ்சி கமலா வி ராவை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஸோ 7th நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், அந்த ஸ்டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அருணாச்சல் பிரதேஷில் கனெக்டிவிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியன் ஆர்மியும் பாரதி ஏர்டெலும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாரதி ஏர்டெல். ஸோ கனெக்டிவிட்டி அங்கே இருக்க கனெக்ஷன் வந்து இப்போ நம்மளுக்கு எது நல்லா கிடைக்குதுன்னா இங்கே ஏர்டெல் நல்லா கிடைக்குது. ஸோ அப்போது ஏர்டெல். ஸோ ஸோ அதே லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேட்டு தான். ஆந்திர பிரதேஷில் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு தான். ஸோ ஆந்திர பிரதேஷ் இல்லைன்னா அப்போ வேறு என்ன இருக்கும்? அருணாச்சல் பிரதேஷ் தான் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே தான் அவங்களோட செல்லுலார் நெட்வொர்க் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா MOU சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்தியன் ஆர்மியும் பாரதி ஏர்டெலும் அவங்களோட டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ணணும்ட்டு ஆந்திர பிரதேஷில். மெயினாக அவங்க எந்த 2 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா திபாங் வேலே அண்ட் அஞ்சா அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட். ஸோ டிஸ்ட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எக்ஸாம்லேயும் வரும். நம்ம ஸ்டேட்டை மட்டும் பார்த்துட்டு போயிருப்போம், பட் ஆனால் அது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. திபாங் வேலே அண்ட் அஞ்சா டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? அருணாச்சல் பிரதேஷில். இங்கே தான் வந்து அவங்களோட செல்லுலார் நெட்வொர்க் கவரேஜை இதெல்லாம் வந்து ரிமோட் பார்டர் ஏரியாஸ். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இது வந்து ஆகஸ்ட் 24 and 25 கரண்ட் அஃபேர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 8th கொஷின்.
ஓகே, ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 and 25 தான். ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்னா ப்ரைம் மினிஸ்டர் வந்து பீகாருக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் ஆகஸ்ட் மந்த் ஒரு விசிட் போயிருப்பார். ஆனால் நம்ம இப்போ செப்டம்பர் மந்த்லேயும் பீகாருக்கு விசிட் போனது படிச்சிருப்போம். பட் ஆனால் இந்த விசிட் வந்து அவர் ஆகஸ்ட் மாதம் போயிருப்பார். ஓகேங்களா. ஸோ அங்கே அப்போ போகும்போது ஆகஸ்ட் மந்தில் பீகாரில் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ டோட்டலாக ப்ராஜெக்ட்கான காஸ்ட் பீகாருக்கும் ப்ளஸ் வெஸ்ட் பெங்காலுக்கும் இப்போ போயிருக்காருல. ஸோ இது ரெண்டுத்துக்குமே டோட்டலாக போன காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000 crore. ஓகேங்களா. டோட்டலாக போனது 18,000 crore. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பீகாரில் போய் அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பீகாரில் பார்த்தீங்கன்னா ஒரு 8.15 kilometer லாங் அண்டா சிமாரியா பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் வந்து பீகாரில் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அண்டா சிமாரியா பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் எங்கன்னா பீகாரில். இது வந்து எத்தனை கிலோமீட்டர் லாங்குன்னு பார்த்துக்கோங்க, 8.15. ஓகே. ஸோ இது வந்து எந்த ரிவர் மேலே பில்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டுருக்காங்க. இது வந்து கங்கா ரிவர் மேலே பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆந்தா சிமாரியா பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் பீகாரில் கங்கா ரிவர் மேலே பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கான கிலோமீட்டர் 8.15 கிலோமீட்டர். ப்ராஜெக்ட் வந்து NH31 அதில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. பீகாரில் காயான்ற பிளேஸில் தான் இது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா more than 1870 crore வந்து ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது அலோகேட் பண்ணியிருக்காங்க. தென் அங்கேயே வந்து ஒரு 4 லேண்ட் பக்தியார்பூர் டு மொக்கம் செக்ஷன் அப்படின்ட்டு ஒரு லேண்ட் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1900 crore. ஓகேங்களா. ஸோ தென் வந்து பவர் செக்டார், அதுலேயே பவர் செக்டாரில் இது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பீகாருக்கு போனப்போ நடந்தது தான். 660 MW பூக்சார் தர்மல் பவர் பிளான்ட் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6,880 crore. ஓகே, பூக்சார் தர்மல் பவர் பிளான்ட். ஓகே, இங்கே 660, இங்கே 880. ஸோ லிங்க் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஹோமி பாபா ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ரிசர்ச் சென்டரும் வந்து முசாஃபர்பூர் அப்படின்ற இடத்துல வந்து பீகாரில் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ பீகாருக்கு போயிட்டு இவர் பவரு, ரோடு, ஹெல்த்து, அர்பன் டெவலப்மெண்ட், வாட்டர் சப்ளை, ஸோ இந்த எல்லா செக்டார்ஸ்லையுமே வந்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதில் இப்போ நம்ம பார்த்தது இங்கே எழுதியிருக்கேன் பீகாருக்கு எல்லாமே. வெஸ்ட் பெங்காலுக்கு எழுதுறதுக்கு இடம் இல்லைன்ட்டு அதை மட்டும் வாயிலே சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து ஆகஸ்ட் 24 and 25 கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டது தான். ஓகே. ஸோ இதுலேயே பீகார்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நியூ ட்ரெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாரு. ஒன்று வந்து அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று வந்து புத்திஸ்ட் சர்க்கியூட் ட்ரெயின் அப்படின்றது 2 ட்ரெயின். அதுக்கப்புறமா அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்க்கும் வந்து சம் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருப்பாங்க. அதுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1260 crore. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் போனதுக்கு ஒரு 13.61 கிலோமீட்டர் வந்து ஒரு நியூ பில்ட் ஒரு மெட்ரோ நெட்வொர்க் வந்து நியூவாக பில்ட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து இந்தியா வந்து 1000 kilometer லாங் மெட்ரோ நெட்வொர்க் வந்து அங்கே இந்தியாவில் இது வந்து வேர்ல்டுலேயே 3rd largest மெட்ரோ சிஸ்டமாக மாற்ற போகிறாங்க வெஸ்ட் பெங்காலை. ஓகேங்களா. ஸோ அதுக்காக சம் ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் தான் வந்து அங்கே போட்டிருக்காரு ப்ரைம் மினிஸ்டர். அப்புறமா வந்து ஒரு 3 நியூ மெட்ரோ சர்வீஸும் வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா கோனா எக்ஸ்பிரஸ் வே, 6 lane எலவேட்டட் கோனா எக்ஸ்பிரஸ் வே, அதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1200 crore. ஸோ வெஸ்ட் பெங்காலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரிலேட்டட்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. பீகாரில் தான் தனித்தனியாக ஒரு செக்டாருக்கு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆகஸ்ட் மந்த்து. ஓகே. ஸோ இதில் அந்த ரிவர் பார்த்துக்கோங்க, ப்ளஸ் ஒன்றுத்துக்கும் இந்த எழுதிக்க காஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ வெஸ்ட் பெங்காலில் இருக்க மெட்ரோஸ் இது வந்து ஜஸ்ட் அது வேர்ல்டுலேயே 3rd largest மெட்ரோ நெட் சிஸ்டமாக வந்து இந்தியாவை மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 9th கொஷின். ஸோ நெக்ஸ்ட் 9th நியூஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஆகஸ்ட் 24 and 25 இருக்க கரண்ட் அஃபேர் தான் ஒன்று. ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 2 high powered குரூப் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த 2 high powered குரூப் என்னென்னா, ஒன்று வந்து டெக்னோக்ராட், இன்னொன்று வந்து எக்கனாமிஸ்ட். இந்த குரூப் ஃபார்ம் பண்ணது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். இது எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டிங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரீஃபார்ம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த 2 high powered குரூப்
வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன அச்சீவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, விக்சித் பாரத் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் ரெகுலேட்டரி ரீஃபார்ம் வந்து நான் ஃபினான்ஷியல் செக்டாரில் அச்சீவ் பண்ணுறதுக்கு இதை வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது யார் தலைமையில் இந்த குரூப் வந்து ஃபார்ம் பண்ணி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கொஷின்னு. ஸோ ராஜீவ் கௌபா வந்து ஃபுல் டைம் மெம்பர், நித்தி ஆயோகோடைய ஃபுல் டைம் மெம்பர். இவரோட தலைமையில் தான் இந்த ஹை பவர்டு குரூப் வந்து ஃபார்ம் ஆகி இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரீஃபார்மில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த 2 ஹை பவர்டு டெக்னோக்ராட், எக்கனாமிஸ்ட் அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விக்சித் பாரத், அதுக்கப்புறமா வந்து ரெகுலேட்டரி ரீஃபார்ம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 10th நியூஸ். ஸோ 10th பார்த்தீங்கன்னா சுராவரம் சுதாகர் ரெட்டி. ஸோ ரெட்டினாலே உங்களுக்கு தெரியும், ஒன்று தெலுங்கானா இல்லைனா ஆந்திர பிரதேஷ். ஸோ இவங்க வந்து தெலுங்கானாவை சேர்ந்தவங்க, ஹைதராபாத்தில் இருக்கவங்க, இறந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் 2012 to 2019 வந்து சர்வ் பண்ணியிருக்காருன்னு கேட்டிருந்தாங்க. இவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சாரி இது சிபிஐஎம் கிடையாது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, வெறும் சிபிஐ தான். ஓகேங்களா. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் தான் இவர் 2012 2019 வரைக்கும் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. இவர் வந்து இப்போ பாஸ்ட் அவே. ஸோ எம்பியாக வந்து பார்த்தீங்கன்னா 1998 and 2004 நல்கொண்டா தெலுங்கானா அப்படின்ற இடத்துல இருந்தார். ஓகேங்களா. ஸோ ஆபிச்சுரி நியூஸ், இதுவும் வந்து August 24 and 25 வர ஒரு நியூஸ் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இது வந்து 11th கொஷின் பாருங்கள். ஆக்சுவலி வந்து சந்திராயன் 3 வந்து 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? ஒரே நிமிஷம். சந்திராயன் 3 வந்து 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 3rd லூனார் மிஷன், இஸ்ரோவுடையது 3rd லூனார் மிஷன் எதுனா இந்த சந்திராயன் 3. ஓகேங்களா. இது எந்த பாயிண்ட் வந்து இதுக்கு லேண்டிங் சைட்டாக இருந்திருக்கு அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கான லேண்டிங் அந்த சைட் என்னன்னா ஷிவ் சக்தி. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அதோடைய லேண்டிங் சைட்கான பாயிண்ட்டு, ஷிவ் சக்தி அப்படின்றது. ஆக்சுவலி இந்த கொஷினே எதுலேருந்து வந்திருக்குன்னா August 24, 25 இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குல்ல. ஸோ நேஷ்னல் ஸ்பேஸ் டே வந்து August 23 செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா ஆரியபட்டா டு கங்கானியன், ஏன்ஷியன் விஸ்டம் டு இன்ஃபனைட் பாசிபிலிட்டிஸ். இதுதான் வந்து அதுக்கான தீம். இதை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணது 2024. ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த சந்திராயன் 3 லேண்ட் ஆச்சுல மூணில். ஸோ இதை கமாமரேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு பாயிண்ட் தான் இந்த சந்திராயன் 3 வந்து அதோட லேண்டிங் சைட்டான பாயிண்ட் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு இப்போ கொஷினில். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்லேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி ட்விஸ்டடாக தான் இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஒரு நியூஸ் படிக்கும்போது இன்டெப்த்தாக எல்லாமே படிக்கணும். இது வந்து ஷிவ் சக்தி அந்த லேண்டிங் சைட்டு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இஸ்ரோ வந்து ஆரியபட்டா 1975 இது வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு சேட்டலைட் வந்து அப்போ இது பண்ணியிருந்தாங்க. தென் வந்து 1980 சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் 3 அப்படின்றது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க சேட்டலைட்டு, இந்தியன் மேட் ராக்கெட். அது சந்திராயன் 1 வந்து 2008. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2014 மாங்கல்யன் அப்படின்ட்டு ஒரு இது வந்து மிஷன் வந்து இது பண்ணாங்க. தென் சந்திராயன் 3 இது வந்து மூன் சவுத் போலில் வந்து லேண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் அந்த லேண்டிங் சைட்டோட பாயிண்ட் தான் வந்து ஷிவ் சக்தி அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ தென் இதில் வேறு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நேஷ்னல் ஸ்பேஸ் மீட் 2.0 வந்து இப்போ இந்த ஆகஸ்ட் மந்த் நடந்திருக்கு. ஓகேங்களா. நேஷ்னல் ஸ்பேஸ் மீட் 2.0 இது வந்து எந்த தீம் கீழே நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. லீவரேஜிங் ஸ்பேஸ் டெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன் ஃபார் விக்சித் பாரத் 2047 இந்த தீம் கீழே தான் இந்த மீட் நடந்திருக்கு. ஸோ இதுக்கான தீமும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது இப்போ வந்து இந்த டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு மீட்டும் வந்து வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ 2025 செலிப்ரேஷனில் சம் எஜுகேஷ்னல் அவுட்ரீச் இனிஷியேட்டிவ்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து ஸ்பேஸ் ஆன் வீல், இன்னொன்று வந்து இஸ்ரோ ஸ்பேஸ் டியூட்டர்.
ஓகேங்களா. ஸோ 2 எஜுகேஷனல் அவுட்ரீச் இனிஷியேட்டிவ் என்னென்னா, ஒன்று வந்து ஸ்பேஸ் ஆன் வீல்ஸ், இன்னொன்று வந்து இஸ்ரோ ஸ்பேஸ் டியூட்டர், இது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த நேஷ்னல் ஸ்பேஸ் டே ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணது 2024 தான். 2023 லான்ச் பண்ணாங்க, 2024 செலிப்ரேட் பண்ணாங்க. இது வந்து 2வது வருஷம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்மளோட பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் வந்து சொல்லியிருந்தாங்கள்ல, அதுக்கான ஃபஸ்ட்டு மாடலை வந்து இப்போ இஸ்ரோ வந்து அன்வேல் பண்ணியிருக்காங்க இந்த டே செலிப்ரேஷனில். ஜஸ்ட் அவ்வளோதான் இந்த நியூஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் டேஸ்க்குள்ளே இவ்வளோ நியூஸஸ் இருக்குது. இதில் வந்து எல்லாமே நம்ம படிக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். இதில் வந்து எக்ஸாமில் இந்த மாதிரி நம்மளுக்கு கொஷின் கேட்டாங்கன்னா அவ்வளோதான், மார்க் எடுக்க முடியாது. அதனால் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இன்டெப்த்தாக. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 12th கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு 12th கொஷின் பாருங்கள். ஸோ 12th கொஷினில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட் டைட்டில் பண்ணியிருக்காங்க, விக்சிட் திரிபுரா 2047. ஓகேங்களா. ஸோ விக்சிட் திரிபுரா 2047, இது வந்து திரிபுராவோட சீஃப் மினிஸ்டர் தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தார், மாணிக் சாஹா. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து அவங்க அந்த டாக்குமெண்ட்டில் ஜிடிபி ஆஃப் திரிபுரா வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கிட்ட 2023 to 2024 க்ரோ ஆயிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 14.21% கிட்ட க்ரோ ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ திரிபுரா சீஃப் மினிஸ்டர் மாணிக் சாஹா ஒரு விஷன் டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார், விக்சிட் திரிபுரா 2047 அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த விஷன், இந்த இந்த டாக்குமெண்ட் வந்து என்ன இது பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, திரிபுராவோட செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் ட்ரைவிங் ஸ்டேட் 2047 மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து அவங்க அன்வேல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் திரிபுராவோட ஜிடிபி வந்து 2023 to 2024 14.21% கிட்ட க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 124 பில்லியன் 2047 அச்சீவ் பண்ணணுன்ட்டு. ஸோ நம்ம இது 2047 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 124 பில்லியன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, இதுக்கு வந்து 14.21%. ஸோ 124. ஸோ அதே நம்பருக்குள்ளே கொலாப்ஸ் ஆகி இருக்கிறது தான் 124. ஸோ 124 பில்லியன் வந்து டார்கெட் வச்சுருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இது வந்து எந்த தீம் கீழே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. உனாத்தா திரிபுரா ஸ்ரேஷ்டா திரிபுரா அப்படின்ட்டு, அப்படின்னா அட்வான்ஸ்டு பெஸ்ட்டு அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸு. நெக்ஸ்ட் வந்து குளோபல் இந்தியா பிஸ்னஸ் காரிடர் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஒரு MOU கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிராவோட சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா, பைலேட்ரல் ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட், இன்னோவேஷன் வந்து இந்தியாவுக்கும் ப்ளஸ் எந்த கண்ட்ரிக்கும் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்கன்னா, யுனைடெட் கிங்டம். ஆக்சுவலி வந்து இது வந்து மகாராஷ்டிரா இந்த GIPC அப்படின்னா குளோபல் இந்தியா பிஸ்னஸ் காரிடரோட சைன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ என்ன 2 கண்ட்ரியோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவுக்கும் யுனைடெட் கிங்டம்க்கும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கும் யுனைடெட் கிங்டம்க்கும் உள்ள பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த MOU வந்து இவங்க மகாராஷ்டிரா GIBCயோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேர்லேயே குளோபல் இந்தியா பிஸ்னஸ் காரிடர் வருது. ஸோ இந்தியாவும் யுனைடெட் கிங்டமோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதில் வேறு எதுவும் இல்லை, இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து August 24 and 25 இருக்குது கரண்ட் அஃபேர். 12th நியூஸுமே வந்து August 24 and 25 தான். ஸோ ஓகே, இப்போ 14th பார்க்கலாம். ஸோ 15th நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இருக்காங்கல்ல, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல் இந்தியா ஸ்பீக்கர் கான்ஃபரன்ஸ் 2025 அப்படின்றது வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது நம்ம எப்படி இவர் தான் இனாக்ரேட் பண்ணாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம ஹோமில் தான் தைரியமாக எதுனாலும் பேசுவோம். ஸோ ஸ்பீக்கர் மாதிரி கத்திட்டே இருப்போம், ரோட்டில் போய் கத்த மாட்டோம். கரெக்டாக. ஸோ ஹோம் மினிஸ்டர் ஸ்பீக்கர் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரீடம் ஃபைட்டரோட ஆனிவர்சரி 100th ஆனிவர்சரி வந்து கமாமரேட் பண்ணுற விதமாக இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னென்னா, த ஃபர்ஸ்ட் எலெக்டட் இந்தியன் பிரசிடென்ட் ஆஃப் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அவர் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். ஓகேங்களா. அவருடைய 100th ஆனிவர்சரியை கமாமரேட் பண்ணி தான் ஆல் இந்தியா ஸ்பீக்கர் கான்ஃபரன்ஸ் அப்படின்றத வந்து இப்போ நடத்தியிருக்காங்க. அந்த பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வித்தால் பாய் பட்டேல். ஓகே. ஸோ வித்தால் பாய்
பட்டேல். ஸோ இது வந்து ஆகஸ்ட் 26 இருக்க கரண்ட் அஃபேர். ஓகேங்களா. ஸோ இந்த கான்ஃபரன்ஸே எதுக்காக நடந்துச்சு, வித்தால் பாய் பட்டேல் அவர் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், இவரோட 100th ஆனிவர்சரியை கமமரேட் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆல் இந்தியா ஸ்பீக்கர் கான்ஃபரன்ஸ் 2025 வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு எலெக்டட் இந்தியன் பிரசிடென்ட்டு ஸ்பீக்கரு எதுக்குன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தென் இதில் வேறு எந்த பாயிண்ட்டும் இல்லை. ப்ளஸ் இதை யார் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அவங்களோட நேம் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன எப்பவுமே போல் இந்த ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வித்தல் பாய் பட்டேலோட போர்ட்ரேட்டு ப்ளஸ் வந்து இது எங்கன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பில்டிங் இருக்குல்ல, அங்கே தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸ்டாம்ப் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு. ஓகே. ஸோ அவ்வளோதான், அவரோட பேர் மட்டும் பார்த்துக்கோங்க. இவர் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்டட் இந்தியன் பிரசிடென்ட் எதுக்குன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ராஷ்ட்ரியா ரக்ஷா யூனிவர்சிட்டியும் சாஸ்த்ரா சீமாபால் அப்புறம் ஹல்வார், மொத்தம் 3 பேர். ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னா ராஷ்ட்ரியா ரக்ஷா யூனிவர்சிட்டி, செகண்ட் ஒன் சாஸ்த்ரா சீமாபால். ஓகேங்களா. ஸோ தேர்ட் ஒன் ஹால்வார். இவங்க 3 பேருமே ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் அகாடமிக் கொலாபரேஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த 3 பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. அதில் இந்த ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி அப்படின்றது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் போலீஸ் யூனிவர்சிட்டி தான் வந்து இந்த ராஷ்ட்ரியா ரக்ஷா யூனிவர்சிட்டி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஹால்வார் ராஜஸ்தான் அப்படின்ற இந்த ஆல்வார் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இது வந்து ராஜஸ்தானுடையது ஹால்வார். ஓகே. இது வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ், ராஜஸ்தானுடைய சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி RRUக்கு கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி இந்த ஆல்வார்க்குக்கும் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ராஜஸ்தான் வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ், அந்த ஹால்வார் வந்து ராஜஸ்தான் ஆஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா RRUக்கு கேட்ட மாதிரி இதுக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் எழுதுகிறேன். ஓகேங்களா. சாஸ்த்ரா சீமாபாலுக்கு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் அது மட்டும் நேம் பார்த்துட்டா போதும். ஓகே. ஸோ இந்த கொஷினில் இந்த நியூஸில் வேறு எதுவும் வராது எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா. இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கு ப்ளஸ் அகாடமிக் கொலாபரேஷன் வந்து டெவலப் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன எக்ஸ்போஷர் பண்ணுறாங்கன்னா கட்டிங் ஏஜ் அகாடமிக் அண்ட் ப்ரொஃபஷனல் மாடலை வந்து எக்ஸ்போஷர் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அவ்வளோதான், இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே. நெக்ஸ்ட் 17th கொஷின். ஸோ 17th வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்யூம் ட்ரக்ஸ் அப்படின்றது டெல்லி பேஸ்டு இது. ஓகேங்களா. ஸோ இது வந்து அக்யூம் ட்ரக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பேராமெடிக்கல் லிமிடெட், அக்யூம் ட்ரக்ஸ் அண்ட் பேராமெடிக்கல் லிமிடெட் இவங்களோட பேர். இவங்க வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க், இவங்க 2 பேரும் ஒன்று தான். அக்யூம் ட்ரக் பேராமெடிக்கல் அப்படின்றது ஒரே இது தான், டெல்லி பேஸ்டு. ஒரு ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் ஜம்பியா அப்படின்றவங்க கூட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இசட்னோன்னா இன்னொன்று இசட்டில் ஸ்டார்ட் ஆகும்ல, அதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ஜஸ்ட் வெறும் ஜம்பியா, ZAMBIA. நம்மளுக்கு நிறைய ஜிம்பாப்வின்னு வரும், அது கரெக்டாக. ஸோ அதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ அக்யூம் ட்ரக் அண்ட் பேராமெடிக்கல் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் ஜம்பியா, ரிபப்ளிக் ஆஃப் ஜம்பியா அப்படின்றவங்களோட ஒரு ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா பேராமெடிக்கல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஜம்பியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. எது மூலமான ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமாக. இந்த அக்யூம் வந்து எவ்வளோ ஜாயிண்ட் வெஞ்சரில் ஸ்டேக் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51%. ஓகேங்களா. அதே சமயத்தில் GRZ அப்படின்னா இந்த ரிபப்ளிக் ஆஃப் ஜம்பியா இருக்காங்களா, இவங்க வந்து எவ்வளோ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 49%. ஓகேங்களா. அது இங்கே பாருங்கள் 49, 51 இங்கேயே மாறி இருக்குது. ஸோ அந்த நம்பர் பார்த்தோன்னா நம்மளுக்கு இது ரெண்டுத்தில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அக்யூம் ஏல ஸ்டார்ட் ஆகிறது பெரிய நம்பர் வரும், பர்சன்டேஜ் 51. ஓகேங்களா. ஸோ ஏக்கு அப்புறம் தான் G. ஸோ ஜிக்கு வந்து 49%. அப்படி இவங்க G ஹோல்ட் பண்ணது 49% அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு அந்த நம்பர் ஞாபகம் இருந்தால் கூட எதை ஹோல்டு பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடக்கூடாது. அதனால் அக்யூம் தான் வந்து 51% ஹோல்ட் பண்ணுறாங்க. GRZ
அவங்க வந்து 49% ஹோல்ட் பண்ணுறாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான காஸ்ட் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 50 மில்லியன். ஓகேங்களா, ஸோ 50 மில்லியன் 425 crore ஃபார் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு 2026 அண்ட் 2027க்கான காஸ்ட் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் பார்த்துக்கோங்க 50 மில்லியன் 425 crore. ஓகே, ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 50 மில்லியன், ஸோ இங்கே 51, 5 ஸ்டார்ட் ஆகுது, 49%, இங்கேயும் 4, அந்த க்ரோர் வந்து மில்லியனை க்ரோராக இது பண்ணும்போது 425 கோடி, ஸோ 4ல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஆகஸ்ட் 26 அதில் இருந்த கரண்ட் அஃபேர் தான் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 18th one. ஸோ 18th நியூஸ் என்னன்னு பாருங்க. சேத்தேஸ்வர் புஜாரா இவர் வந்து லீடிங் ரன் ஸ்கோரர் எங்கன்னா இந்தியா ஹிஸ்டாரிக் 2018-19 டெஸ்ட் சீரீஸில் வின் பண்ணியிருக்காரு ஆஸ்திரேலியாவில். ஓகேங்களா, அதில் அவர் எவ்வளோ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் கொஷின். ஓகேங்களா, ஸோ அந்த ஆஸ்திரேலியாவில் நடந்த இதுவில் பார்த்தீங்கன்னா 521 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இவர் வந்து இந்தியாவோட ஃபேமஸ் பிளேயர். ஓகேங்களா, இவர் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் கிரிக்கெட்லேருந்தும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இவர் வந்து ஐசிசி எமர்ஜிங் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அப்படின்ட்டு 2013 அவார்டு வாங்கியிருக்காரு. ப்ளஸ் மோஸ்ட் பால் ஃபேஸ்ட் பை அன் இந்தியன் இன் இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் இன்னிங்ஸில் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னா 525 பால்ஸ். இதெல்லாம் அவரோட அச்சீவ்மெண்ட். ஓகேங்களா, ஆஸ்திரேலியா வந்து 521 ரன்ஸு, பால்ஸ் வந்து 525 பால்ஸ். இவர் வந்து இந்தியாவில் குஜராத்தை சேர்ந்தவர். ஓகே, ஸோ இப்போ வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லா கிரிக்கெட் மேட்ச்ல வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 103 டெஸ்ட் மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்சஸில் 7195 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அவரோட பேர் என்னதுன்னா சேத்தேஸ்வர் புஜாரா. ஓகே, ஸோ இது என்னென்னா ஃபுட்பால் கிளப். ஓகேங்களா, ஸோ எந்த ஃபுட்பால் கிளப் வந்து டுராண்ட் கப் 2025 வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணினா டைமண்ட் ஹார்பர் ஃபுட்பால் கிளப். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து டுராண்ட் கப் ட்ராஃபி அப்படின்றது வந்து கொல்கட்டா வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கு. இது எங்கே நடந்திருக்கு, இந்த டுராண்ட் கப் எங்கே நடந்திருக்குன்னா கொல்கட்டா வெஸ்ட் பெங்காலில் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அதில் எந்த டீம் வந்து வின் பண்ணியிருக்குன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஃபுட்பால் கிளப். நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஃபுட்பால் கிளப் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணினா இந்த டைமண்ட் ஹார்பர் ஃபுட்பால் கிளப்பை டிஃபீட் பண்ணி. இது எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா 134th எடிஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 134th எடிஷன் இந்த டுராண்ட் கப் 2025 இது. ஓகே, ஸோ வேறு எதுனா இதில் ஞாபகம் வச்சுக்கணுன்னா ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹1.21 crore. ஓகேங்களா, ஸோ கோல்டன் பிளேயர் அப்படின்ட்டு யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஃபுட்பால் கிளப்பில் பார்த்தீங்கன்னா ஹலாஹெதீன் ஹஜாரை. ஹலாஹெதீன் ஹஜாரை அவரோட பேர் இங்கே எழுதுகிறேன், ஹலாஹெதைன் ஹஜாரே. ஸோ இந்த நியூஸ்மே வந்து ஆகஸ்ட் 26 அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்லேருந்து. ஓகேங்களா, ஸோ இந்த டூராண்ட் கப் வந்து எந்த ஸ்போர்ட்ஸ்க்குன்னு கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுட்பாலுக்கு அப்படின்றது மறந்துடாதீங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸில். ஓகே, ஸோ எத்தனாவது எடிஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 134th எடிஷன் அப்படின்றது. இது வந்து வேர்ல்ட்லேயே 3rd ஓல்டஸ்ட் ஃபுட்பால் கிளப்பு ஃபுட்பால் கப் டோர்னமெண்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 13th இந்த டூராண்ட் கப் டோர்னமெண்ட்டு தான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 20th. ஸோ நெக்ஸ்ட் 20th பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நியூ டெப்யூட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக ஒருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அனீஷ் தயால் சிங். ஓகே, ஸோ அனீஷ் தயால் சிங் தான் நியூ டெப்யூட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து 30 years இன் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து இண்டோ டிபெட்டன் போலீஸ் ஃபோர்ஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், இதில் எல்லாமே இவர் வந்து டைரக்டர் ஜெனரலாக பாஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. யாருன்னா இந்த அனீஷ் தயால் சிங். அவரை தான் இப்போ வந்து இங்கே நியூ டெப்யூட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸை வந்து ஓவர்சி பண்ணுறதுக்காக. இவர் வந்து டைரெக்டாக யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நேஷ்னல் செக்யூரிட்டி அஃபேர் அஜித் தோவாலுக்கு டைரெக்டாக வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அஜித் தோவலுக்கு அனீஷ் தயால். ஸோ அனீஷ் தயால் தான் இப்போ நியூவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்க பர்சன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுவுமே வந்து ஆகஸ்ட் 26 தான். ஸோ உங்களுக்கு லைனாக இந்த
நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆகஸ்ட் லாஸ்ட் அந்த 23லேருந்து 31 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணலன்ட்டு. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ரிவிஷன் வீடியோஸ்லேயே கவர் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே. 21st கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். டிஆர்டிஓ இருக்காங்கல்ல, ஸோ டிஆர்டிஓ வந்து ரீசண்டாக வந்து மெய்டன் ஃப்ளைட் டெஸ்ட் வந்து கோஸ்ட் ஆஃப் ஒடிஷாவில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் ஒடிஷாவில் இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஷினு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம், அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த இதுவில் தான் கோஸ்ட் ஆஃப் ஒடிஷாவில் இந்த மெய்டன் ஃப்ளைட் டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட காம்போனன்ட்ஸ் பார்த்துக்கோங்க. QRSAM, VSHORDAS, டியூ அப்படின்றது. சப்போர்ட் மிஷன் பண்ணக்கூடியது என்னென்னா, மிஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது வந்து சுதர்ஷன் சக்ரா அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த டிஆர்டிஓ சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம், இது வந்து கோஸ்ட் ஆஃப் ஒடிஷா அது. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட காம்போனன்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் லேபரட்டரி, ஹைதராபாத், தெலுங்கானா. அவங்க தான் இது டெவலப்பும் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து கமன் அண்ட் கண்ட்ரோலும் இவங்க தான். ஓகேங்களா? ஸோ இந்த QRSAM அப்படின்றது ஒரு மீடியம் ரேஞ்ச் கொண்டது. ஓகேங்களா? ஸோ இது வந்து குவிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஓகே, QRSAMனா குவிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இது வந்து ஃபார் மீடியம் ரேஞ்ச் இன்டர்செப்ஷனுக்காக கொண்டு வந்தது. இதை டெவலப் பண்ணது டிஆர்டிஓ, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், பாரத் டைனாமிக் லிமிடெட். மொத்தம் 3 பேர் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த VSHORDAS அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ரேஞ்சு. ஓகே, அது மீடியமு, இது க்ளோஸ் ரேஞ்ச் VSHORDAS. ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க. இது வந்து மீடியம் ரேஞ்சு, இது வந்து க்ளோஸ் ரேஞ்சு. ஓகேங்களா? ஸோ இதை 3 பேர் டெவலப் பண்ணாங்க. இதை எத்தனை பேர் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா 3 பேர் இதை டெவலப் பண்ணியிருக்காங்களா? ஸோ இந்த VSHORDAS அப்படின்றது டெவலப் பண்ணது டிஆர்டிஓட ரிசர்ச் சென்டர் இம்ராட் அப்படின்றவங்க ஒரே ஒருத்தர் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. யாருன்னா டிஆர்டிஓட ரிசர்ச் சென்டர் இம்ராத் அப்படின்றவங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டியூ அப்படின்றது ஃபியூச்சரிஸ்டிக்கு. ஓகே, டியூன்றது ஃபியூச்சரிஸ்டிக்கு. ஸோ இது வந்து ஹை பவர் லேசர் பேஸ்டு டைரக்டட் எனர்ஜி வெப்பன் இது. ஓகே, டைரக்டட் எனர்ஜி வெப்பன், டியூனா டைரக்டட் எனர்ஜி வெப்பன். இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை டெவலப் பண்ணது டிஆர்டிஓவோட சென்டர் ஃபார் ஹை எனர்ஜி சிஸ்டம் அண்ட் சயின்சஸ். ஸோ செஸ், அதுதான் வந்து சென்டர் ஃபார் ஹை எனர்ஜி சிஸ்டம் அண்ட் சயின்சஸ். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு அந்த கேட்குறது வந்து அந்த QRSAMலேருந்து கேட்கலாம். ஏன்னா அதில் 3 பேர் டெவலப் பண்ணியிருக்கிறதுனால அந்த கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆகஸ்ட் 26 கரண்ட் அஃபேரில் ஒன்று தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸும் ஆகஸ்ட் 26 தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரோ இருக்காங்கள்ல, இஸ்ரோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஏர் டாப் டெஸ்ட் 1 வந்து சதீஷ் தவன் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டா அங்கே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது எதோடைய பார்ட்னா கங்கானியன் மிஷனுடைய பார்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் வாஸ் ஏ கொலாபரேட்டிவ் எஃபர்ட் இன்வால்விங் செவரல் ஆர்கனைசேஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் வாஸ் நாட் ஏ பார்ட்டிசிபெண்ட்? ஓகே, ஸோ இப்போ இஸ்ரோ வந்து கண்டக்ட் பண்ணது இந்த ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஏர் ட்ராப் டெஸ்ட் 1, கரெக்டாக? ஸோ இது வந்து கங்கானியன் மிஷனோட ஒரு பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேருடைய இஸ்ரோ வந்து நிறைய பேர் கூட கொலாபரேட் பண்ணி தான் இந்த ஃபஸ்ட்டு இன்டகிரேட்டட் ஏர் ட்ராப் டெஸ்ட் அப்படின்றதையே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யார் கூடலாம் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட கொலாபரேட் பண்ணியிருந்தாங்க, இந்தியன் நேவியோட கொலாபரேட் பண்ணியிருந்தாங்க, ICG இந்தியன் கோஸ்ட் கார்டோடையும் கொலாபரேட் பண்ணியிருந்தாங்க, டிஆர்டிஓ அவங்களோடையும் கொலாபரேட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனோட கொலாபரேட் பண்ணலை. ஓகே, ஸோ அப்போது இதுதான் நாட் பார்ட்டிசிபென்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இஸ்ரோ இவங்க 4 பேரோடைய சேர்ந்து கொலாபரேட் பண்ணி இன்டகிரேட்டட் ஏர் ட்ராப் டெஸ்ட் 1 அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி ஆஃப் பேராஷூட் சிஸ்டமை என்ஷூர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதோட வெயிட் பார்த்துக்கோங்க. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 5 tons. இதுக்கான வெயிட் வந்து 5 ton அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
வெயிட் எவ்வளோ 5 டன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதோட ஏர் ட்ராப் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் CH-47F-1 சினூக் ஹெலிகாப்டர், இதுதான் வந்து அதோடைய ஏர் ட்ராப்பு. ஓகே. ஸோ இதில் என்னென்ன பேராஷூட் கவராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் கவர் செப்ரேஷன், ட்ராக்யூ பைலட், மெயின் பேராஷூட், இதெல்லாமே இதில் இருக்க பேராஷூட்ஸு. ஓகே. அந்த பேராஷூட்ஸ் நேம் பார்த்துக்கோங்க, வெயிட் பார்த்துக்கோங்க. தென் வந்து ஏர் ட்ராப் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் CH-47F-1 சினூக் ஹெலிகாப்டர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னா இந்த கங்கானியன் மிஷனில் எது வந்து லான்ச் வெஹிக்கல் கேட்டாங்கன்னா ஹியூமன் ரேட்டட் லான்ச் வெஹிக்கல் மார்க் 3, இதுதான் வந்து கங்கானியன் மிஷனோட லான்ச் வெஹிக்கல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இருக்காங்களே இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ஏஷியன் ஓப்பன் ஷார்ட் ட்ராக் ஸ்பீட் ஸ்கேட்டிங் ட்ராஃபி வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் எங்கன்னா டெக்ராதன் உத்தரகாண்டில் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எது வந்து இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதில் நம்ம இப்போ நான் சொல்லிடுறேன் என்னென்னட்டு. இதில் டோட்டல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 கண்ட்ரிஸ், அதில் இந்தியாவும் ஒரு பார்ட்டிசிபெண்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்கே நடந்துச்சுன்னா ஹிமாட்ரி ஐஸ் ரிங்க் அப்படின்ற பிளேஸில் தான் நடந்துச்சு, டெக்ராடனில். ஓகேங்களா. ஸோ இந்தியா வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஏஷியன் ஷார்ட் ட்ராக் ஸ்பீட் ஸ்கேட்டிங் ட்ராஃபி 2025 ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஈவெண்ட்ஸ் வந்து 9 ஈவெண்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஆர்கனைசர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஐஸ் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க தான் ஆர்கனைசர். ஓகே. ஸோ இதில் தாய்லாண்டு தான், ஆனால் நம்ம இந்தியாவில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் தாய்லாண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 30 மெடல்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ் 39 மெடல். ஏன் வந்து இந்தியா 39 மெடல் எடுத்தோம் செகண்ட் பிளேஸில் இருக்காங்கன்னா, தாய்லாந்து வந்து பார்த்திங்கன்னா 15 கோல்டு 12 சில்வர் 3 பிரான்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்தியா வெறும் 9 கோல்டு தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் யார் வந்து கோல்டு அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருப்பாங்க. ஸோ அதனால தான் தாய்லாந்து வந்து இதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்தியா வந்து 39 மெடல்ஸ் இருந்தும் கோல்டு வந்து கம்மியாக வாங்கினதுனால அவங்க வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகே. ஸோ ஜப்பான் வந்து 23 மெடல்ஸ் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ இதில் எது இன்கரெக்டுன்னு பார்க்கலாம். ஸோ இட் வாஸ் ஆர்கனைஸ்டு பை ஐஸ் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. எஸ், இது ஆர்கனைஸ் பண்ணது ஐஸ் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தான். இங்கே கேட்டிருக்கிறது நம்மளை இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட். ஓகேங்களா. தென் இந்தியா ஃபினிஷ்டு செகண்ட் வித் 39 மெடல். ஸோ இந்தியா செகண்ட் பிளேஸ் 39 மெடல், இதுவுமே கரெக்டு. தாய்லாந்து பார்த்தீங்கன்னா டாப்டு த ஈவெண்ட் வித் 30 மெடல்ஸ். ஸோ தாய்லாந்து வந்து 30 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, இதுவுமே கரெக்டு. ஸோ ஜப்பான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு தேர்ட் வித் 25 மெடல்ஸ். இங்கே வந்து 25 வராது, 23 மெடல்ஸ் தான் வந்து ஜப்பான் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இன்கரெக்டு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். 24th கொஷின். ஸோ 24th என்னென்னா ப்ராஜெக்ட் ஹரோகன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை லான்ச் பண்ணது யாருன்னா நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க வந்து வெர்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்டோட கொலாபரேட் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் ஹரோகன் அப்படின்றத லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோல் பிளாசாவில் எம்ப்ளாயீஸ் சில்ட்ரன் இருக்காங்களே அவங்களுக்கு எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அந்த வெர்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்டோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஹரோகான் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் திஸ் ப்ராஜெக்ட் 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டு ஃபைனல் இயர் கிராஜுவேஷனுக்கு என்டைட்டில் ஆயிருக்காங்க. அதுக்கான ஆனுவல் ஸ்காலர்ஷிப் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஆனுவல் ஸ்காலர்ஷிப் எவ்வளோ ப்ளஸ் 500 ஸ்டூடெண்ட் ஃப்ரம் எந்த கிளாஸ்லேருந்து ஃபைனல் இயர் கிராஜுவேஷனுக்கு வந்து இதுவாயிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளாஸ் 11 ப்ளஸ் அவங்களுக்கான ஆனுவல் ஸ்காலர்ஷிப் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 50 போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 50,000 rupees ஈச். எதுக்காகனா அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு 50 பிஜி ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 50,000 ப்ளஸ் வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களோட ஃபைனல் இயர் ஆஃப் கிராஜுவேஷனுக்கு FY 25 to 26க்கு வந்து ஒரு 12,000 வந்து ஈச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஃபண்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் ஹரோகன் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து August 29 உள்ள கரண்ட் அஃபேர். ஸோ இந்த
இதுவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா பாரத் கேர்ஸ் எஸ்எம்இசி ட்ரஸ்ட். ஓகே, இவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஜூலை 2025 டு மார்ச் 2026. ஸோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு ஸ்கூல் வந்து எப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும், மே மந்த் முடிஞ்சு ஜூனில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இது வந்து 1 மந்த் டைம் எடுத்து இவங்க ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்கூல் வந்து மேக்ஸிமம் ஏப்ரலில் முடிஞ்சிடும். இது 1 மந்த் பிஃபோர் மார்ச்லேயே முடிஞ்சிடுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு மொத்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா 1 crore ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸு. ஸோ இப்போ 25th கொஷின். ஸோ 25th கொஷின் என்னென்னா, 3rd மீட்டிங் ஆஃப் சயின்டிஃபிக் ஸ்டியரிங் கமிட்டி வந்து ஒன் ஹெல்த் கீழே வந்து ஒன் ஹெல்த்துக்கு ஒரு சயின்டிஃபிக் ஸ்டியரிங் கமிட்டி வந்து நடந்திருக்கு. இது யாருடைய சேர்மன்ஷிப் கீழே நடந்திருக்குன்னா, ப்ரொஃபஸர் அஜய் கே சூட் இவரோட சேர்மன்ஷிப் கீழே தான் இந்த சயின்டிஃபிக் ஸ்டியரிங் கமிட்டி அப்படின்றது வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் எதுக்குன்னா நேஷ்னல் ஒன் ஹெல்த் மிஷனுக்கு இவர் வந்து பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசராக இருக்கார். இவரோட தலைமையில் தான் இந்த 3rd மீட்டிங் ஆஃப் சயின்டிஃபிக் ஸ்டியரிங் கமிட்டி ஆன் ஒன் ஹெல்த் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து இந்த ஒன் ஹெல்த் மிஷனுக்கான பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் தானே. ஸோ இவர் தான் வந்து இந்த ஒன் ஹெல்த்துக்கு நடந்த சயின்டிஃபிக் ஸ்டியரிங் கமிட்டிக்கு இவரோட தலைமையில் நடந்துச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இன்னைக்கான வீடியோ ஓவர், இன்னைக்கான கிளாஸ் ஓவர். ஓகேங்களா. ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.